வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வெளியில் கிளம்பிட்டோம். எங்கங்கிறத சரண் சொல்ல போகிறோன்னு நினைக்கிறேன். சரண் சொல்லையா? நேற்று காலைல வரைக்கும் நாங்கள் பிளாக் தண்டர் பிளான் போட்டிருந்தோம். அப்போது ஏன்னா முன்னாடி பஸ் ஆக்சுவலி ஒண்டரில் தான் பிளான் போட்டிருந்தோம். அங்கே ரெயினால வந்து நான் பிளாக் தண்டர் பிளான் போட்டிருந்தேன். அப்புறம் எல்லாரும் ஒண்டரில் ஆல்ரெடி ஸ்டார்டிங் அங்கே இருக்கும்போதே சொல்லிட்டேன்னா ஸோ ஓகே ஒன் டைம் நான் கேட்கலான்னு சொல்லி ஒரு மலையில அதுக்கு சூப்பர்வைசரை ஃபோன் பண்ணி கேட்டேன். சார் கொச்சியில் கொஞ்சம் மழை இருக்கா மட்டும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் வந்து நாளைக்கு ஓகே தான், கிளைமேட் ஓகே தான், இப்போயும் ஸ்டில் கிளைமேட் ஓகே தான், ஸோ நீங்கள் கூட்டிகிட்டு வா இங்கே சேஃபாக போகலாம், அது பிரச்சனை அப்படின்னா. அதனால் நேற்று காலைல டக்குனு கேரளாவே பிளான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ கார் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் கார் டிரைவ் பண்ணது யாருன்றத, டிரைவர் யாருன்றத நான் காரில் போய் காட்டுறேன். காரில் நான் இப்போ நாங்க எல்லாருமே கிளம்புறோம். சரணு, அம்மா, நானு, சாதனா, ரஞ்சிதம்மா, விசாகன், ஆனந்தம்மா, சரண் ஃப்ரெண்டு, மணி, எல்லாரும் நாங்க 7 பேரும் இப்போ வந்து நைட்டு கிளம்புறோம். நாளைக்கு காலையில ரீச் ஆகும். சீக்கிரம் கிளம்பணும், ஆனால் லேட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் அங்க போய் யார் யாரு அப்படின்றத காட்டலாம். இப்போ 8 பேர் விசாகனை சேர்த்தா. ஓ, விசாகனோட 8 பேர். நாங்க போலாம். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே ஆற்று பிள்ளையாருக்கு வந்துட்டு சூடம் கொளுத்திட்டு போகலாம் அப்படின்றதுக்கு வீட்டிலே வந்து இந்த எலும்புச்சம்பளம், சூடம் இதெல்லாம் வீட்டிலே கொளுத்திட்டு வந்துட்டோம். அதே மாதிரி இங்கே ஆற்று பிள்ளையார் சொல்லுவாங்க. இதான் ஆறு, இருட்டாக இருக்கவும் தெரில. அதனால் இங்கே வந்து அம்மா சூடம் கொளுத்திட்டு போகலான்னு சூடம் கொளுத்திட்டு போகிறோம். இவங்கெல்லாம் பாவம் ஏதோ பிஸ்கட் போட போகிறோன்னு இவங்க 4 பேரும் வந்துட்டாங்க. அப்புறம் டிரைவர் வந்து யாரை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இவர் தான் டிரைவர் தம்பி. பாரு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்டு கூப்பிட்டதுக்காக உடனே லீவை போட்டு வந்திருக்கான். என்ன மணி ஆய் சொல்கிறா? சொல்ல தெரியாதா? கூச்சம் படுறேன் எனக்கு மேலே. அப்புறம் நானே கூச்சம்னா போட இப்போ நான் 4-5 பேசிகிட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் டீ குடிச்சிட்டு நல்லா பிஸி. நான் கூப்பிட்டனால அவன் ஒர்க்க லீவ் போட்டு வந்திருக்கான். டூப் கொடுக்குறேன் வாய்க்கு, அதை டப்பிங் பண்ணிக்கிறேன். ரொம்ப சரியா வரும், பேச வச்சிடும் நம்ம. யார் ஃபோட்டோ எடுக்கணும்னா போய்க்கு போட 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 இடுப்பு பிடிக்குதுன்னு ரொம்ப வந்து ரியாக்ஷன் பண்ணிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குங்க இடம். மேலே போய் வண்டி எதுவும் தான் பார்த்து அப்போ நீங்கள் நான் இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும் நாங்கள். அதனால் டீ குடிக்க வந்தாச்சு.
நாங்கள் வந்து டீ குடிக்கிறதுக்காக இங்கே தான் அங்கேருந்து மலையிலேருந்து வந்தால் இந்த கடை தான் ஃபஸ்ட்டு கடையாக டீ கடையாகவே இருக்குது. டீ கடை இருக்குது. நாங்கள் டீ குடிச்சிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி காப்பித்தூள், பூஸ்ட்டு, லேஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பாருங்கள் ஊற வச்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த தேங்காய் எண்ணெய்க்கு நம்ம போடுவோம்ல வேறு அந்த அது. அப்புறம் சின்ன நெல்லிக்காய், அரி நெல்லிக்காய், அந்த குட்டி குட்டி மிளகா, அப்புறம் பெருநெல்லிக்காய் அது பெரிய நெல்லிக்காய், அப்புறம் மாங்காய். ஒரு இதில் மாங்காய் வந்து முழுசாக போட்டு வச்சுருந்தோம். நாங்கள் வந்தாச்சு. இங்கே வந்துட்டு வந்து ரூம் பார்த்துட்ருக்கோம். அப்படியே இந்த சைடு வரும்போது பார்த்திங்கன்னா லிச்சி பழம் மரம் இருந்துச்சு. பழம்லாம் மேலே இருக்கு. அங்கிட்டு வந்து காய்ங்க. நம்ம ஊர்லலாம் அதிகமாக நம்ம காசு கொடுத்து வாங்குவோம். இங்கே அசால்ட்டாக மரத்தில் தங்குது. பாத்திரம்னே ஆசைப்பட்டு எல்லாம் டப்புன்னு இறங்கிட்டோம். ரூம் பார்த்துட்டு ஒன்றரெல்லாம் வந்து இங்கே தான் நாங்கள் வரப்போகிறோம். இதுக்காக தான் நாங்கள் வந்தது. அதனால் நான் உள்ளே போயிட்டு வரணும். இங்கே வந்து லிச்சி மரம் வந்து நிறையா இருக்குது. எங்களுக்கு ரூம் தேடுறதை விட லிச்சி மரம் தான் நாங்கள் நிறைய தேடிட்டு இருக்கோம். இப்போ புரியல நமக்கு. ரூம் பார்த்தாச்சு, வந்தாச்சு, ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் உள்ளே வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கோம். நேற்று வீட்டிலேருந்து நைட்டு 9:45 வீட்டுக்கு கிளம்பணும். இங்கே வந்து அம்மா சரண்டிருக்காம்மா 8 மணிக்கு தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். விசாகன் வந்து அப்போ தூங்கினவரை இப்போ தான் எழுந்திரிச்சிருக்காரு. வெளியில் செம்மையாக இருக்கு. இங்கே வந்ததுலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்தால் மழை சரணு வேணாம் பேசாமல் கிளம்பிடலாம் போல் வந்துட்டு அப்படின்னு. ஆனால் இப்போ வெயில் அடிக்குது. ஆனால் வர டைமில் கொஞ்சம் மழை இருந்துச்சு. இங்கே என்னமோ பார்க்கும்போது லிச்சி மரம், மாமரம், பலாமரம்லாம் போகிற இடமெல்லாம் இருக்குது. சும்மா ரோட்டோரத்தில் விழுந்து கிடக்குது பலாமரம்லாம், பலாக்காய். இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் வந்து கிளம்பிட்டு இப்போ சாப்பிட்றதுக்காக எல்லோரும் ஹோட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். எல்லாரும் கிளம்பியாச்சு. சார் நான் காஸ்டியூம் மாசாக இருக்கான்னு சொல்லுங்க. இவங்க எல்லாருமே என்ன வந்து வேற மாதிரி சொல்றாங்க. இந்த காஸ்டியூம் மணி அம்மா இன்னும் எல்லாரும் வரல. பசி எடுத்துருச்சு எல்லாருக்கும். மணி 10 ஆயிடுச்சு. 10:30 ஆக போகுது. சரணு ஃப்ரெண்டும் இங்கிட்டு போயிட்டாங்க. எங்களை வந்து ஒரு ஹோட்டலில் இறக்கி விட்டுட்டு இங்கிட்ட எங்கேயுமே ஹோட்டல் இல்லை. இங்கே ஒரே கும்பல். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறோம். சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா ஒரு ஹோட்டல் இருக்கிறனால ரொம்ப கும்பலாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே இல்லை, எல்லாம் தீர்ந்துருச்சான். பரோட்டா மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் பரோட்டாவும் சுண்டலும் சொல்லியிருக்கோம். ஏன் நானும் ஆமாவும் பரோட்டா, அப்புறம் வந்து சுண்டல். எனக்கு அம்மாவுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. நான் இவங்களோட வரல. இது 85 ரூபா. வரையில தான் தெரியும். பரோட்டா மட்டும் பார்ப்போம் எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு. சாப்பிட்டு
முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரண ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்லி சொன்னாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் செம்ம கும்பல் வர வர போயிட்டே தான் இருக்காங்க.